ஹாப்பி நியூ இயர் 2026 மக்களே. நான் உங்களுக்காக பேன்கேக் செய்ய போகின்றேன். இலகுவான ஓட்ஸ் பேன்கேக், ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, என் வீடியோவை பார்த்து மகளவும். இது ஓட்ஸ் மா, இது ஓட்ஸ் மா. ஓட்ஸ் மா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் செல் ரைசிங் ஃப்ளவர். இது வந்து ஓட்ஸ் மா எடுக்காது குயிக்கா தட்டில இருந்து. ஓகே, அவ்வளவுதான். கொஞ்சம் லிட்டில் பிட் மிக்ஸ் பண்ணோம். நான் மிக்ஸ் பண்ணுகிறேன் பாருங்கள். சரியோ, ஹெல்த்தியான சாப்பாடு தான் நான் வீட்டில் செய்கிறேன். விடிய நான் ரொட்டி செய்து கொடுத்து நான் அப்பாவுக்கு வேலைக்கு போகணுமெண்டு தெரியும். இது கிரிக் ஜோக்கெட் போடுங்க. சரியோ, எந்த கரண்டியால் எடுக்க? இது ப்ளூ. எஸ், நோ, ப்ளூ. அதான் போடுங்க அம்மா. பெருசு. வெயிட் அவசரப்படக்கூடாது. எதுக்கும் கிரிக் ஜோக்கெட் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற சாமான் இது. இனப்பா தெரியும் மக்களே. இந்த வச்சிருக்கீங்கால பால் தேவையில்லையா? பால் தேவை. என்ன களியா செய்யல ரொட்டி. இது முட்டை. 3 முட்டை எடுத்துக்க. 3 முட்டை. 3 முட்டை. வெயிட். முட்டைக்கு செல் வந்து விழுந்துடும். அதான் பார்த்து செய்கிறேன். ஓகே, 3 முட்டை. இது மில்க். கொஞ்சம் மில்க். கொஞ்சம் மட்டும் தன்மையாக வர மட்டும் மில்க் கூட வேணும். கொஞ்சம் மில்க். இதை நான் இப்போ மிக்ஸ் பண்ணுகின்றேன். பாருங்கள், ஓட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஓட்ஸ்மா எக்கு பாருங்க. மில்க் விட்டு காணாது. இது மில்க் தான் செய்கிறது. இந்த ஃபுட் வந்து பால் இல்லாமல் செய்ய முடியாது. பாருங்கள், இறுக்கமாக இருக்கின்றது. நான் இனி கரைக்க போனோம். வடிவா கரைச்சா தான் கொஞ்சம் வனிலா எசன் விடுறேன் இந்த முட்டையின் வெடுக்கு போகிறதுக்கு. சரியோ, லுக், வனிலா எசன்ஸ். எல்லாத்தையும் சீராக மடித்து வைத்து விட்டு சரியோ, கிரிக் ஜோக்கெட்டை இதில் வச்சு மூடிட்டு இன்னும் கொஞ்சம் பால் விட்டுட்டு, பால் எப்பயும் குடிக்க வேணாம். உடம்புக்கு ஹெல்த்தியான சாப்பாடு பால் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். எனக்கு தேத்தனி குடிக்கணும். ஒரு நாளைக்கு எனக்கு தேத்தனி வடிவாக குடிக்கணும். அதுவும் பெரிய கப்பில் குடிக்க வேணும். எனக்கு குடிச்சாதான் தேத்தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி இல்லை. பாருங்கள், நல்லா முட்டை ஜோக்கெட்டு மாலாம் அடிபட வேணும். பாருங்க, ஒலிவெயில் தேவையில்லை. இது நான் ஸ்டிக் சட்டியில் போட வடிவாக எடுக்கலாம். நோ நீட் ஆயில் எனிதிங். அதனை ஹெல்த்தி ஃபுட் நான் செய்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் இது ஹெல்த்தி ஃபுட். ஒரு ஒலிவெயில் ஒன்றும் தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. இந்த மிக்சிங்கில் தான் எல்லாம் இருக்குது. பாருங்க, என்ன ஆட்டத்தில் அடிக்கிறேன்னு பாருங்க. தெரியும், எனது பிறந்த நாள் இன்னும் 2 நாளில் வரப்போகின்றது. சரியோ, அதுவும் தான் இன்றைக்கு ஷாப்பிங் செய்ய போகிறேன் நானும் மகனும். பாருங்கள், அழகாக கரைச்சிருக்கின்றேன் தன்மையாக. சாப்பாடு இனி செய்ய போகின்றேன். டைம் 12 மணி ஆகின்றது. மகன் பசிக்குதுன்னு நிற்கிறார். அவருக்கு உடனடியாக சாப்பாடு கொடுக்கணும். அவர் டயட்டிங், அதுதான் பிரச்சனை. இது கரண்டி. இன்னும் நான் ஒரு வடிவாக கரைத்து போட்டு அடுப்பு சூடேற்றுகின்றேன். ஓன் பண்ணுகின்றேன். ஓகே, பஸ் கிட்ட கேசிமோல் பெரிய கேஸ் போட்டா நீங்க கிட்ட கொண்டாண்டீங்க. பாத்தீங்களா, வடிவாக கரைச்சிருக்கின்றேன். நியூ இயருக்கு இன்னைக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பின்னுக்கு வாக்குகள் வந்த மாதிரி யாரும் இல்லை இங்கே. யாரும் இல்லை இங்கே. டோன்ட் வரி, நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் 2 பேரும். ஏன் பின்னு காக்கலன்னா கல்லறை வரையினா. நியூ இயருக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. நாங்கள் செய்கிறோம் ஓட்ஸ் பேன்கேக். ஆனால் கல்லர் தான் எல்லா இடமும் தெரியாம களவுகள் எல்லாம் நடக்கின்றது. மக்களே பாதுகாப்பாக இருக்கவும், வீடுகளில் எப்பையும் லொக்கு போட்டுட்டு இருக்கவும். பாருங்கள், ஓட்ஸ் கேக், ஓட்ஸ் பேன்கேக் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. பிரேக்ஃபாஸ்ட் நல்லா பெருசாக செய்யுங்கம்மா. பெருசா என்ன தோசைமா? பெருசாக செய்யலை. வெயிட், முதல்
ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் நோட்ஸில். சில நேரம் நோ கம் அவுட். நான் இது பவுல் எடுத்திருக்கின்றேன். இது ஆஸ்டாவில் நான் 10 பவுண்ட் 18 பென்ஸ் 2 பவுண்ட் 18 பென்ஸுக்கு இது வேண்டும். நான் 4-5 பவுல் வேண்டும். நான் எனக்கு கொள்ளை ஆசை யூட்டன்ஸ் வாங்க. அந்த யூட்டன்சஸ் வாங்குறதுக்கு எனக்கு நல்ல விருப்பம். இயத்துகள் சட்டிகள் பானைகள் என்றால் எனக்கு நல்ல கொள்ள விருப்பம். ஆசையா என்னத்தை கண்டாலும் வேண்டுவேன். மகனும் தேப்பருக்கும் விருப்பம் இல்லை. நான் ஓகே சொல்லி 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 அந்த இடத்துலயே அசையாம நிற்பேன் வேண்டதுக்கு. ஓ வண்டர்ஃபுல், வெரி வெரி நைஸ் pancake. ஃபர்ஸ்ட் ஒன் சக்சஸா போயிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்னை பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றது என்று. இங்கே பார்த்து சிரிங்க. இங்க பாருங்கள் என் pancake என்ன அழகா இருக்கு. என்ன அழகா இருக்குது என்று மெல்ல மெல்லமா சுட்டு அடுக்கிறேன் பாருங்கள். மகனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்து கொடுப்பேன் நான். இலகுவான சாப்பாடுகள், ஹெல்த்தியான ஃபுட். சரியோ, ஆயில் ஒன்றும் டூ மச்சா பாவிக்க மாட்டேன். இந்த ஒலிவ் ஆயில் முடிகின்றது. இப்ப ஒரு ஒலிவ் ஆயில் வேண்டி கொண்டு வருவேன் கடையில். எஸ், அதுக்குள்ளேயாண்டு சொல்லக்கூடாது. சமையல் கூட வீட்டை நின்றா நல்லா சமைப்பேன் நான். உங்களுக்கு வேணுமெண்டா என்னட்ட சொல்லவும், நான் சமைச்சு வீட்டை வாங்க தருவேன். ஒன்றும் புரியல, எல்லாம் காசு. பாருங்கள் சார் pancake. ஓ pancake தான் இது. pancake தான். வாவ், கொஞ்சம் பெருசா செய்கிறேன். நான் பிக்காவா இது ஃபர்ஸ்ட் டைம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுல செய்கிறேன் இத்தனை வருஷத்துக்கு. எஸ், சாப்பிட்டு பார்க்க போறேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுங்க. சூப்பர். ஓகே. அப்படியே டோனட் சாப்பிட்ட மாதிரி. நான் பொய் சொல்லவில்லை, உண்மையாக அருமையாக இருக்கின்றது இது. ஒரு நாளும் சாப்பாடு விஷயத்துல பொய் சொல்ல மாட்டேன். ஓகே, நான் சாப்பாட்டு பிரியமான பொம்பளை. எனக்கு மச்சம் தேவை. ஓ வாட் யூ லுக்கிங். மச்சம் தேவை சாப்பாட்டுக்கு. மரக்கறி 1-2. அப்பாக்கு மரக்கறி. சூப்பரா இருக்கு. பாருங்கள் 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 pancake. வாவ், pancake பாருங்கள். பாருங்கள், 2வது ரொட்டியும் சுடுகின்றேன். 2 3வது. இதான் 2வது ரொட்டி, 3வது இங்கே இருக்கு. வாவ், பாருங்கள். ஆனால் ஒயிலோ ஒன்றுமே பாவிக்காதீர்கள். என்ற ஹெல்த்தி ஃபுட்டுக்கு ஒயில் பாவிக்க கூடாது. கவனமாக உடம்பை கவனிக்கவும். திடீரென்று சனங்களுக்கெல்லாம் வருத்தம் வருது. நீங்கள்லாம் பார்த்துக்கணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கல 8 மணித்தியாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேணாம். நேற்று இன்னைக்கு தெரிஞ்சால் வீட்டை வந்து சும்மா விசிட்டுக்கு வந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போய் விசிட்டுக்கு வந்தவர் எங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கண்டு. ஓகே, வந்த இடத்தில் அவருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. அம்மா நான் பட்ட பாடு சொல்ல நான் துயரம். ஒரு ஃப்ரெண்ட் வந்தது. என் அப்பா கொஞ்சம் தண்ணி அடிச்சு போட்டார். 2 தரம் குடிச்சு போட்டார். பெக்கு ரொம்ப வாரம் உங்களை விளக்கமா சொல்ல வேணும். கவனமா இருங்க மக்களே, சரியோ. அதால காரோட இல்லாத லைசன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மகன்கிட்டே லைசன்ஸ் இருக்குது, ஆனா இன்சூரன்ஸ் இல்ல. லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்ல. அந்த மனுஷனுக்கு சரியான வருத்தம் வந்து, ஹார்ட் வருத்தம் வந்து, உடனே இருக்கிற கொலஸ்ட்ரால் குளிசி உண்டு அவர்கிட்ட இருந்ததாம். அவருக்கு திடீரென்று அந்த கொலஸ்ட்ரால் குளிச்ச முந்தி ஓவர் கொலஸ்ட்ரால் கூடுன கொலஸ்ட்ரால் அவருக்கு இருக்குது. அதால உடனே அந்த குளிசியை அவர் போட்டு அவரை அடக்கி போட்டு திடீரென்று அவர் கொண்டவர் அதை பொக்கெட்டுக்க அந்த பேக்குக்கு இருந்தது. அவர்கிட்ட பேக்குக்கு சர்ச்சையிலாக அதை கொடுத்து அவர் அடக்கி போட்டு ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு ஆம்புலன்ஸ் ஆஃப்டர் 2 ஹவர்ஸுக்கு அடுத்தா அவன் ஆன்சர் பண்ண 60 மினிட்ஸ் சொன்னா நடிக்கல. சரியோ, எந்த மகன் அந்த நேரம் வீட்டை விட்டு வலிக்கிட்டார். எனக்கோ சரியான டென்ஷன். ஏன் தெரியுமா, என் ஃப்ரெண்ட் புது கார் நாங்க ரவுண்டுக்கு போறதுக்கு இந்த பிரச்சனை. ஓகே, நல்ல ஆளம் கடவுளைன்னு அந்த படிக்கணுங்களை காப்பாத்தினது. அவங்கள்ட்ட நோத்துலிப்பா ஹாஸ்பிட்டல்ல பார்க்கவே இல்லை விட வேணாம்னு சொல்லியாச்சு. அங்க இல்லையண்டு நோத்துலிப்பா ஹாஸ்பிட்டல்ல வீட்டுக்கு கொஞ்சம் 10 மணிக்கு கொண்டே விட்ட படிக்கன விடிய வரைக்கும் அவனுக்கு மினிக்கப்புக்கு என்னென்னு காட்டுக்கு காசு பே பண்றது தெரியாது. நான் சொன்னேன் வீட்டை கொண்டு வாங்கினேன்னு சொன்னான். நான் வீட்டை கொண்டு வந்து 8 மணி 8:30 விட்டவங்க. அப்பா கொண்டே வீட்டை விட்டவர் காட்டு காசா நான் பே பண்ணி மினிக்கப் காரனை அனுப்பியாச்சு. மக்களே எப்பையும்
வீட்டை விட்டு நீங்கள் வெளிக்கிட போய்க்க பொக்கெட்டுக்க காசு காட்டு எல்லாம் வச்சிருங்கோ. தனியாக காட்டு வச்சிருக்காங்கோ. தயவு செய்து காசும் 10 20 வச்சிருங்கோ. திடீரென்று மக்களுக்கு எது நடக்கும். நான் நேற்று சரியான பனிக்கில் இருந்தான். இந்த கூட சிக்கலாக போயிட்டேன். இந்த படியனுக்கு படியனுக்கு சின்ன படியன் இல்லை, படியன் கல்யாணக்கிட்ட ஒரு பிள்ளை இருக்குது. பிள்ளையும் பொஞ்சாதியும் ஊரில் இருக்குது. அந்த மனுஷன் தனியாக ஒரு வீட்டில் 2க்கு இருக்குது. சரியோ சாப்பிட வந்தது. நான் சாப்பாடு சாரணுன்னு சொன்னேன். நான் யாருக்கும் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறது எனக்கு தேவையில்லாவையில். காரணம் அவனை வீட்டை கூப்பிட்டு தான் வந்தப்பல. ஓகே, நீ பேக்கேஜ் ரெடி? இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அட்வைஸா, என்னடா கவனமாக இருக்க சொல்லி. இதமா 3 for you. ஓகே, கணக்க வேண்டாம், கணக்க சாப்பிட மாட்டேன் நாங்க. இப்படி இது போத விட உஹு இருந்தா ஓகே. ஓகே மக்களே, பார்க்கலாம். பேன் கேக்கை பார்க்கவும். ஓகே, பாருங்கள் சுவையான பேன் கேக்கு. நான் இப்படி உங்களுக்கு பொய் சொல்லி நான் வீடியோ எடுக்க மாட்டேன். நீங்களும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்க சரியா பிள்ளையோண்டு. சுகர் எல்லாத்தையும் குறையுங்க. இது கிரிக் ஜோக்கெட், பயப்பட தேவையில்லை. அதில் வந்து லோ ஃபேட். நீ சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். என்ன நேரத்துக்கு இதான் ஃபோர்த் பேன் கேக். சிம்மோல சாப்பிட்டு பார்த்தேன். பார்த்தீர்களா எப்படி இருக்குண்டு? அம்மாக்கு தீத்துரு. அம்மாக்கு தீத்தவனா அம்மாக்கு சீ. சொல்லுங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நான் டேஸ்டி பார்க்கறேன். நான் தான் உண்மையை சொல்லுவேன். தேங்க்யூ. பாருங்கள், நான் சாப்பிட்டு பிடிக்கிறோம். அம்மா சரி, நான் இன்னைக்கு மார்னிங் சாப்பிடணுமே. இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு. நன்றி அம்மா, நன்றி. நீங்க தேங்க்யூ சொல்லுங்க. பார்த்துக்க. நான் யூடியூப்ல பார்த்துக்கிறேன். நீங்கள் பிரான்ஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா, இங்கே யூகேலேருந்து, அம்மா அங்கே கனடா, ஜெர்மனிலேருந்து பார்த்துக்கிறீங்க. ரொம்ப நன்றி ஆக்கள் பார்த்துக்காண்டி. நம்மளுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. நன்றி, தேங்க்யூ. எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். எங்கள் வீடியோவை நீங்க பார்த்து மகிழ்கிறீர்கள் என்று மிக்க நன்றி. இந்த புது வருட வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர். டேக் கேர். என்ன செஞ்சீங்க நியூ இயருக்கு? நாங்கள் கண்டிப்பாக உங்கள் ரெசிபி செஞ்சு பார்க்குறோம். டேக் கேர். பாய். சப்ஸ்கிரைப், கமெண்ட், பெல் ஐங்கோ. டேக் கேர். பாய்.